ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ஹரீரா, பூரி அண்ட் மொட்டா சட்னி. ஃபர்ஸ்ட் நம்ம ஹரீரா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 ஃபுல் கோகோனட் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சரிசி 25 கிராம் எடுத்திருக்கேன். கசகசா 15 கிராமு, ஏலக்காய் 6லேருந்து 7 பீசஸ்ஸு, மாம்பழ ஆல்மண்ட் 25 பீசஸ் எடுத்திருக்கேன். சுகர் தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ட்ரையாக இருக்கும் போதே மாம்பழ ஆல்மண்டை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் ஆல்மண்ட் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வாட்டரில் சோக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அது பேஸ்ட் ஃபார்மாக பண்ணி அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, சேம் மிக்ஸியில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சரிசியை ஆட் பண்ணிக்கலாம். கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸியில் நம்ம இதை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கோங்க. லிக்விட் ஃபார்மில் எடுத்து அதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம். ஏன் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோன்னா, அரிசியை நான் ஊற வைக்கலை. நான் டேரெக்டாகவே அரிசியை யூஸ் பண்ணுறனால இந்த மாதிரி நான் ஃபில்டர் பண்ணுறேன். நீங்கள் அரிசியை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இப்போ நம்ம இது ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கோகோனட் மில்க் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு கோகோனட்டில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி மில்க் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது மில்க் எடுக்கும்போது கொஞ்சமாக தண்ணியை திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மில்க்கையும் நான் ஃபில்டர் பண்ணி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதெல்லாமே அந்த மில்கில் ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஏன்னா உங்களுக்கு தேங்காய் பால் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கசகசா ஆட் பண்ணுறதுனால தூக்கம் நல்லா வரும். ஆல்மண்ட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதுலேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இப்போது தேங்காய் பாலில் ஆல்மண்ட் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இப்போது கசகசா, ரைஸ், ஏலக்காய் இதெல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்ம வாட்டராக இருக்கோ அதோட அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் பாயில் பண்ணணும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் தான் சுகர் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா ரொம்பவும் பாயில் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தேங்காய் பாலை நம்ம ஹீட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் திரியாக ஆகிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். ஹரீரா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு மொட்டா சட்னி எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கோகோனட் 2 பத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 4 பல் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நான் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அரைக்க ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் சால்ட்டு, கொஞ்சம் இதுக்கு தேவையான சால்ட்டு. இப்போ இதெல்லாமே நான் அம்மிக்கல்ல போட்டு நான் அரைச்சிக்கிறேன். ஏன்னா ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்கிறதுனால நான் அம்மிக்கல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மிக்சியில் கூட அது கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி விடாமல் அரைக்கணும். மிக்ஸிலையும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட்டு இது அரைக்க ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒண்டி தான் நான் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணேன் சில்லியை. மற்றபடி நான் தண்ணி எதுலையுமே ஆட் பண்ணலை. இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ மொட்டா சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஹரீராவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஹரீராவுக்கும் மொட்டா சட்னிக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி தான். அதுக்கு நான் மாவும் பிசைஞ்சு வச்சு பூரியும் நான் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.